தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். T20 வேர்ல்ட் கப்கான இந்திய அணி ஒரு செம்ம கம்பேக்கை கொடுத்துருக்காங்க. அதுவும் நியூசிலாண்டை எவ்வளோ வச்சு செய்ய முடியுமோ செஞ்சு எடுத்திருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஐந்து T20 போட்டிகளை கொண்ட T20 சீரீஸ் இந்தியா vs நியூசிலாந்து. இதில் ரெண்டாவது மேட்ச் நேற்றுக்கு நடந்துச்சா? என்ன அடின்றீங்க? யார்? நியூசிலாண்டை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அவங்க தான் பேட் பண்ணாங்க. 20 ஓவர்ஸ் முடிவில் 6 விக்கெட்ஸ் இழந்து 208 ரன்ஸ் வச்சு பிறந்தாங்க. இதுக்கப்புறம் இந்தியா பேட் பண்ண வந்துச்சு. வெறும் 6 ரன்ஸ்லேயே 2 விக்கெட்ஸை விட்டோம். யார்? சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா 2 பேரும் காலி. அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. இந்த செகண்ட் மேட்ச்சில் நியூசிலாந்து ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க, நம்ம காலி. அடுத்தடுத்து சீரீஸ் ரொம்ப சீரியஸாக போவோம்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் ஒரு புயல் அடிக்க ஆரம்பிச்சுது. இஷான் கிஷன் சொல்லிட்டு என்ன அடின்றீங்க? பார்க்குற நமக்கே இந்த கிரிக்கெட் இவ்வளோ ஈஸியாக பேட்டிங்க அப்படின்னு தோண வச்சிட்டாரு. அப்போ ஏற்பட்ட அடி அடிச்சாப்புல 32 பந்துகளை 76 ரன்ஸுங்க வச்சு பொழந்தாப்புல. இவருக்கு அப்புறம் ஸ்பீடப் ஆரம்பித்தவர் தான் நம்ம கேப்டன் ஸ்கை. 37 பந்துகளில் 82 ரன்ஸ் நாட் அவுட்டு. செம்ம அடி. 2 பேருமே காட்டுன்னு காட்டினாங்க. இந்த அடியின் காரணம் என்ன தெரியுமாச்சு? நாம் 2 விக்கெட்ஸ் இழந்திருந்தோம் 6 ரன்ஸுக்கு. இதுக்கப்புறம் மேட்ச் எப்படி தெரியுமா முடிஞ்சது? 15.3 ஓவர்ஸ்லேயே நம்ம டார்கெட் அடிச்சு முடிச்சிட்டோம். 209 ரன்ஸை அசால்ட்டாக அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருந்தோம். நியூசிலாந்து இது மாதிரி ஒரு மேட்ச்சில் அவங்க ஹியூமிலேட் ஆகிருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு கிரிக்கெட் வரலாற்றுலேயே அடிச்சு பிறந்துட்டாங்க நம்ம ஆளுங்க. சரியான அடிங்க. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாட்னர் இருக்கார்ல, இவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஏங்க, இப்போதைய காலகட்டத்தில் இந்த T20 ஃபார்மெட்டில் எவ்வளோ ரன்ஸ் ஆச்சா தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே சாட்னர் மன உளைச்சல் இருந்தார். ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை கையில் விட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அடி வாங்கியிருக்குமேனு. அப்போ அந்த கேள்வி வேறு த்ரோ பண்ணாங்களா? என்ன தெரியுமா பதில் சொன்னார்? யாருக்கு எதிரா? இவங்களுக்கு எதிராவா? இவங்களுக்கு எதிரானா இந்தியன் டீம் ஓகேவா? இவங்களுக்கு எதிராவா? இவங்கெல்லாம் அடிக்கவே கூடாதுன்னா 300 ரன்ஸ் தாங்க டார்கெட்டாக வைக்கணும். அந்த அடி அடிச்சா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு அந்த மனுஷன் மைக்கின் கூட பார்க்கலையே, புலம்ப ஆரம்பிச்சிட்டாப்ல. ரொம்ப சாந்தமான பிளேயரு நம்ம சாண்ட்னர். அவரையே இந்த அளவுக்கு புலம்ப வச்ச மேட்ச் தான் நேற்றுக்கு நடந்த மேட்ச். ரொம்ப பாவமாக தெரிஞ்சதுங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நியூசிலாந்து டீம் நம்ம கண்ணுக்கு ரொம்ப பாவமாக தெரிஞ்சது. ஒரு பக்கம் பவுலிங் போட சொன்னால் வைடு நோ பால்னு போட்டு சாட்னர் முகத்தை அவ்வளோ தூரம் செவக்க வச்சிட்டாங்க. அந்த மனுஷன் கேப்டன் இல்லையா, பார்த்து கடுப்பாக ஒரு வாட்டியை வெளியே காமிச்சிக்க மாட்டார், பல்ல மட்டும் கடிச்சிட்டு வருவான்னு போயிட்டு இருக்காரு. பவுலர்ஸ் ஒரு பக்கம் பண்ணுறாங்க, பார்த்தா ஃபீல்டிங்கு வர்ற பால்லாம் பவுண்டரி விட்டுட்டே இருக்காங்க. அந்த ஃபீல்டர்ஸை பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, பால் எங்கிட்ட வந்துடக்கூடாதுன்னு. அடி அப்படி இஷானும் ஸ்கையும் அப்பேற்பட்ட புயல் அடிச்சதுன்னா இவங்க என்ன பண்ணுறது? ஆனால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் டீசன்ட் கிரிக்கெட் ஆடுறதுல இவங்களை அடிச்சிக்க முடியாது நம்ம கிவிஸை. அப்பேற்பட்ட இவங்கள ரொம்ப பாவமாக இந்த மேட்ச்சில் பார்த்தோம். நம்மளே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இஷான் கிஷன் மேசிவான கம்பேக்குங்க. அதாவது டொமஸ்டிக்கில் நல்லா ஒருத்தர் ப்ளே பண்ணி அந்த டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணிவிட்டு சர்வதேச அளவில் ஜொலிக்கிறதுலாம் சாதாரண விஷயமா தலைவன் பண்ணிட்டு இருக்காப்புல. அதை இங்கிலாந்துக்கு எதிராக ஆட்ட நாயகன், ஸ்ரீலங்காவுக்கு எதிராகவும் ஆட்ட நாயகன், இப்போ நியூசிலாந்துக்கு எதிராகவும் ஆட்ட நாயகன். ஸோ ஒரு பிளேயரை BCCI நம்பிடுச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் பேக் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு இஷான் கிஷன் ஒரு ஆகச்சிறந்த காரணம். ஆனால் இது எல்லா பிளேயர்ஸ்கிட்டையும் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அப் டு யூ மக்களே. ஸ்கை தலைவன் ரொம்ப எமோஷனலாகி பார்த்துருக்கீங்களா? நேற்று மேட்ச்சில் பார்க்க முடிஞ்சது. 2 பேர் களத்தில் இருக்காங்க. ஸ்கையும் இருக்காரு, கிஷனும் இருக்காரு. ஒரு கட்டத்தில் இஷான் அவுட் ஆகிட்டார் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் ஸ்கை ஓடி போயிட்டு இஷானை கட்டி பிடிச்சி எந்த அளவுக்கு அன்பை பரிமாறிக்கிட்டார் பாருங்க. ஏன்னா அடி அப்படி இருந்துச்சு. நியூசிலாந்து பிளேயர்ஸோட முகத்தில் ஈயாட்லேயே அந்த மாதிரி அடி அடிச்சப்போ இந்த கேப்டன் பார்த்துட்டு சும்மாவா இருப்பார்? தலைவன் போயிட்டு பயங்கரமாக ஹக் பண்ணி வழி அனுப்பிவிட்டாப்ல. இன்னொரு மேஜிக் நடந்துச்சு. கௌதம் கம்பீர் அவரோட ரூமை விட்டு அவ்வளோ சீக்கிரம் ஓடி வந்து ஒருத்தரை ஹக் பண்ணி பாராட்டுவாரா? அந்த மேஜிக் நடந்துச்சு. இஷான் கிஷனோட அடி இருக்குல்ல, இதை பார்த்து கம்பீரே மெர்சல் ஆகிட்டாருங்க. அங்கேருந்து குடுன்னு வந்து, ராஜா என்னோட பேரை காப்பாற்ற நீ வந்துட்டப்பா, T20 வேர்ல்ட் கப்பை நான் உன்னை பெட் பண்ணுறான்ற மாதிரி தான் அவர் ஆற தழுவி இஷானை அப்படி பாராட்டினார். அவர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியன் டீமும் டக் அவுட்டில் இஷானை பார்த்து அந்தளவுக்கு கை தட்டிகிட்டே இருந்தது என்ன, சிரிச்சிட்டு இருந்தது என்ன, பாராட்டிட்டு இருந்ததுன்னு அப்படி போயிட்டு இருந்துச்சுங்க. ஆனால் கிஷன் ஹெல்மெட்லாம் கைட்டு தூக்கி போட்டு ஓரமாக வச்சுட்டு கை கட்டி மேட்ச் அப்படியே ஓரமானு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவரே பாதி வேலையை முடிச்சுட்டு போயிட்டார். அதனால் ஈஸியாக அந்த மேட்ச் பார்த்துட்டு இருந்தார். இதுக்கப்புறம் நம்ம ஸ்கையோட நாக்கு இருக்குல்ல, அதையும் பார்த்து கம்பீருக்கு ஒரு புதிய நம்பிக்கை. அப்பா ஸ்கை உன் மேலே அவ்வளோ விமர்சனங்கள் இருந்துச்சு. டீமில் மற்ற பிளேயர்ஸ் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணனா பரவாயில்ல,
கேப்டனே ஒழுங்கா பண்ண மாட்டாருன்னு அந்த கில்ல இருக்கும்போது நாசில் அடிகளை வாங்கணும் பார்த்தீங்கன்னா விமர்சனம்னு சொல்லிட்டு, அதே போல உன்னை வச்சு அடிப்பாங்கன்னு நினைச்ச அண்ணன் நல்லவளை காப்பாத்திட்டப்பா, நீ அடிச்ச அடி வேற லெவலில் இருந்துச்சுன்னு ஸ்கையை போயிட்டு பயங்கரமா ஆற தழுவ ஆரம்பிச்சிட்டாப்ல கம்பீர். எனக்கு தெரிஞ்சு சிடு சிடுன்னு இருக்க கம்பீரோட முகத்துல புன்னகை வர காரணம் ஒரு பக்கம் ஸ்கை, இன்னொரு பக்கம் ஈஷான் கிஷன். ஸ்கை கிட்ட கேட்குறாங்க, ஏங்க எப்படிங்க இருந்துச்சு பேட்டிங்கு கிஷனோடது அப்படின்ட்டு. அப்போ ஸ்கை ஒரு மாதிரி மெர்சலான மாதிரியே பேசினாருங்க. என்ன சொன்னார்னா, நான் இது போல பேட்டிங்கை பார்த்தது இல்லைன்றாரு. அவர் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸ்கைக்கு, எவ்வளோ பேட்டிங் அவரே பேட்டிங்கில் உரிச்சு எடுப்பாப்புல. அவர் என்ன சொல்கிறாரு, இது போல் பேட்டிங் நான் பார்க்கலங்க, யாரும் இது மாதிரிலாம் ஆடி 6 ரன்ஸுக்கு 2 விக்கெட்ஸை விட்டோம் நம்ம டீமு. அதுக்கப்புறம் அந்த பையன் ஆட்சி அடி இருக்கு, யார் ஈஷான சொல்கிறாரு, இந்த பையன் ஆட்சி அடி இருக்கு அப்படி இருந்துச்சு. பவர் பிளேலே பார்த்தீங்கன்னா ஒரு 70 ரன்னுக்கு கொண்டு வந்து விட்டாப்புல. என்ன அடி, இதெல்லாம் இன்க்ரெடிபிளுங்க. இதெல்லாம் நம்ம நினைக்க முடியும், பட் இந்த அளவுக்கு ஆட முடியுமான்னு டவுட் தான். கிஷன் அதை அச்சீவ் பண்ணியிருக்காப்லன்ட்டு வாயார பாராட்டினார். T20 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் நெருங்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம இந்தியன் பேட்டர்ஸ் இருக்காங்களே வேற லெவலில் சோபிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஷான் கிஷன் 21 பந்துகளில் 50, இன்னொரு பக்கம் அபிஷேக் சர்மா 22 பந்துகளில் 50, இது பத்தாதுன்னு சூரியகுமார் யாதவ் 23 பந்துகளில் 50. இந்த அளவுக்கு நம்ம டீம் ஃபார்மில் வர்றது நல்ல விஷயம், பட் வேர்ல்ட் கப்லேயே ஃபார்ம் நிலைக்கணும், அதை எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். ஆட்ட நாயகன் இந்த ஃபர்ஸ்ட் T20 யாரு, நம்ம அபிஷேக் சர்மா குழந்தை கட்டினாப்லையா அச்சு இந்த லவ் சிம்பிளை காமிச்சாரா. செகண்ட் மேட்ச்ல இப்போ ஆட்ட நாயகன் நம்ம ஈஷான் கிஷன். SRHக்கு செம்ம கிஃப்ட்னு சொல்லலாம் ரெண்டு பேருமே. ஏன்னா IPL 2 பேருமே SRH டீமுக்கு ஆட போகிறாங்க. இந்த முறை என்னென்ன பண்ண காத்திருக்காங்களோ, ஆல்ரெடி கடப்பார டீம் அது, இதில் கிஷன் வர உள்ள எடுத்து போட்டிருக்காங்களா, என்ன பண்ண காத்திருக்காங்களோ. இந்த நேரத்தில் இந்த சந்தோஷமான ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். வேறு யாரும் இல்லை, கலாநிதி மாறன் அவர்கள், காவ்யா மாறன் அவர்கள், அப்பா மக, இவங்க 2 பேரும் சந்தோஷத்தோட மிகுதியில் இருக்காங்க. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த SA20 இருக்குல்ல, இந்த டோர்னமெண்ட்டில் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் குவாலிஃபை ஆகிட்டாங்க ஃபைனல்ஸ்க்கு. சாதாரணமாக இல்லைங்க, 4வது வருஷமாக தொடர்ந்து குவாலிஃபை ஆகிருக்காங்க. 2023 சாம்பியன்ஸ் இவங்க தான், 2024 சாம்பியன்ஸு, 2025 ஃபைனலிஸ்ட்டு, இப்போ 2026 ஃபைனலுக்கு போயிட்டாங்க. இவ்வளோ விஷயம் தொடர்ந்து நடக்கும்போது அவங்க சந்தோஷமாக இல்லாமல் இருப்பாங்க. இதே தந்தையும் மகளும் தான் IPL சார்ந்தும் SRHோட பர்ஃபார்மை பார்த்து வியக்கிறதும் கொஞ்சம் சேடாக நாம பார்க்க போகிறோம். ஓகே, தோனி அவர்கள், தோனி ஃபேன்ஸுக்கு ஒரு மேசிவான அப்டேட் இதுன்னு சொல்லலாம். தலைவன் வழக்கம் போல் எல்லோ பேட் எடுத்து காலில் கட்ட ஆரம்பிச்சிட்டாப்ல. AI ஜென்ரேட்டர் வீடியோலாம் கிடையாதுங்க. MS தோனி தன்னோட பயிற்சியை ஆரம்பிச்சிட்டாரு. IPL முன்னிட்டு சென்னை வந்து கிடையாது, அங்கே வேற ஊரில் ஒரு பயிற்சி ஆரம்பிச்சிருக்காப்புல. இந்த வீடியோ இருக்குல்ல, இது வெளியே வந்தது தான் ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் பற்றிக்கிச்சு. ஏய், தலையோட லாஸ்ட் வேற லெவலில் இருக்க போது அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஜனநாயகன் படம் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கும், விஜய் சாரோட படம் FDFS போகணும் அப்படின்ற சந்தோஷம் ஒரு பக்கம், அவரோட கடைசி படம்ன்ற ஒரு ஏக்கம் ஒரு பக்கம். இதே மாதிரி தான் MS தோனியும் பல பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு கண்டா டெஃபினெட்லி நாட்னு MS தோனி சொன்னார்னா சிறப்பாக இருக்கும். அதை எதிர்பார்ப்போம் எல்லாருமே. ஏன்னா IPL இவ்வளோ கூட்டம் கூடுதுன்னா அதில் பெரும்பாலான கூட்டம் கூடுறதுக்கு பிரதான காரணம் MS தோனி. இதோட ஹேட்டரே மறுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ரைட்டு, அனிருத் அவர்கள், நான் ப்ரோ கிரிக்கெட் நியூஸில் அனிருத் வரான்னு கேட்டிங்கன்னா, தலைவன் தான் T20 வேர்ல்ட் கப் இருக்குல்ல, இந்த டோர்னமெண்ட்டுக்கான அஃபிஷியல் சாங்கை கம்போஸ் பண்ணி கொடுக்க போகிறாரு. இதை அஃபிஷியலாக அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க ICC. செம வாய்ப்பு இல்லைங்க. அதாவது IPL CSK சார்ந்து எப்பேற்பட்ட ஒரு வெறிய நம்ம அனிருத் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். MS தோனி அவர்கள் மேலே தலைவனுக்கு எவ்வளோ அன்பு லவ்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கும் புரியும். அப்பேற்பட்டவருக்கு செம வாய்ப்பு இல்லை. ஏன்னா உலகளாவிய பெரிய பெரிய டீம்ஸ் பங்கேற்கிற ஒரு மேஜர் டோர்னமெண்ட்டு வேர்ல்ட் கப்பு, T20 வேர்ல்ட் கப்பு, அதுக்கான சாங்கை இவர் அஃபிஷியல் சாங்கை போட்டு கொடுக்குறாருன்னா இது அனிருத்தோட புகழ் கிரீடம் இருக்குல்ல, அதில் இருக்க ஒரு பெரிய வைரக்கல்லாம் நாம் எல்லாருமே பார்க்கலாம். நம்ம பையன் இங்கேருந்து போயிட்டு அச்சீவ் பண்ணல பெரிய விஷயங்க, பண்ணுறாங்களே செம விஷயம், வாழ்த்து பதிவு பண்ணல எல்லாருமே. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரே ஒரு வினா தான் இருக்குது. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள். T20 வேர்ல்ட் கப்பில் இந்தியாவுக்கு எந்த டீம் சர்ப்ரைஸ் தர வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பெரிய பெரிய அணிகள் நீங்கள் உங்கள் மைண்டுக்கு வரும், அதெல்லாம் விடுங்க. சின்ன சின்ன அணிகள் இருக்குல்ல, நான் அதை பற்றி கேட்குறேன். எதனா ஒரு சின்ன டீம் இந்தியாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இட் மீன்ஸ் ஒன்று இந்தியாவை ரொம்ப 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 கஷ்டப்படுத்தி இந்தியாவை ஜெயிக்க வைக்கிறது, இல்லைனா இந்தியாவை தோற்கடிக்கிறது. இது முடியும் நினைக்கிறீங்களா? இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துட்றேன். இந்த T20 வேர்ல்ட் கப்பில் இந்திய அணி ஒரு தோல்வியை கூட சந்திக்காமல் கோப்பையை தூக்க நினைக்கிறீங்களா? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி
அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.